எங்க உயிருக்கு உத்தரவாத முதலமைச்சர் அரெஸ்ட் பண்றாங்க. 1 மணிக்கு 12 மணிக்கு எத்தனை விடுறாங்க. நேத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி விடுறாங்க. 1:30 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனா என்ன தொலரே அர்த்தம்? 40 பெண்கள். எங்களோட ஒரே கோரிக்கை, ஒண்ணு எங்களுக்கு நல்ல தீர்வு காணுங்க, இல்லனா எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல எங்களை ஜெயிலுக்கு ஏத்துங்க. ஏன்னா இங்கே நாங்க சோறு இல்லாம தான் கஷ்டப்படுறோம். அங்க போனாலும் 3 வேளை சோறு இது பண்ணுவோம். எங்களை தயவு செஞ்சு பாரதி தோழரே எங்க கிட்ட பேச விடுங்க. எங்களுக்கான தீர்மானம் என்னன்னு தெரியும். இல்லையா நாங்களும் ஜெயிலுக்கு போக நாங்க ரெடி. அரசு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்திருக்கு. நீங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டீங்க. இல்ல நாங்க யாருமே போல 2000 பேர் சரி தோழரே, அரசு நல்லது பண்ணுங்க. நல்லது எங்க? நல்லது கேக்குங்கன்னா நேத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி விடுறாங்க. 1:30 மணிக்கு பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு போனா என்ன தொலரே அர்த்தம்? 40 பெண்கள். எங்க இருந்து நாங்க வந்தோம் எங்களுக்கு தான் தெரியும். வந்து இங்க தான் உட்கார்ந்தோம் காலையில, மறுபடியும் அரெஸ்ட் ஆகுறோம். அப்ப என்ன தோழரே? அது நாங்க இல்ல தோழரே, நாங்க கிடையாது, எல்லாம் உங்க கட்சிக்காரங்க. இப்ப என்ன பாக்குறாங்கன்னா மெயின் எங்களை தலித் மக்கள் தானே, எஸ்சி ஜனம் தானே அப்படி சொல்லிதான் எங்களை ஒதுக்கப்படுறாங்க. நாங்க ஒதுக்கப்பட்ட இனம் ஒதுக்கப்படுறாங்க. அந்த ஒதுக்கப்பட்ட வேலையை இவங்க தர மாட்டேன்றாங்க. அது எல்லாம் வச்சிட்டு பேசுனாங்களே, அவங்க தான் பலகை மறைச்சு வச்சிட்டு பேசுறாங்களே. அதுல முக்காவாசி கட்சிக்காரங்க எந்தெந்த வார்டுல இருக்கிறாங்களோ அவங்க முகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். புரியுதுங்களா? இன்னொன்னு அவங்க கவுன்சிலர் வச்ச ஆளுங்க. கவுன்சிலர் ஒரு ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் வாங்கி வச்ச ஆளுங்க. அவங்க பேரு பம்பர். அவங்க பேரு பம்பர். ஆமா, அவங்க பேரு பம்பர். அதான் அவங்க கவுன்சிலர் வச்ச ஆளுங்க தான் கொண்டு போயிட்டு ஒரு டிவிஷனுக்கு 4 பேர்னு சேர்ந்து இருக்கிறாங்க. தவிர எங்க தூய்மை பணியாளர்கள் போய் சேரல. இதுதான் உண்மை. ஆமா, இல்ல வரல. யாரு எங்க கிட்ட எங்க தலைமையே பேச வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறம் யாரு வந்து எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? எங்க தோழர் மட்டும் எங்களுக்கு இன்னைக்கு உறுதியா நிக்கிறாரு. புரியுதுங்களா? எங்களுக்காக பாடுபட தோழரையே பேசக்கூடாதுன்னா அப்ப என்ன தோழரே அர்த்தம்? எங்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கறப்ப இது அவர்கிட்ட நாங்க கேட்டிருக்கிறோம். சந்திக்கணும், முதல்வர் எங்களை சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்கணும். உங்களுடன் ஸ்டாலின் சொல்றது மட்டும் பத்தாது, அவரு நேரடியா வந்து எங்களை சந்திக்கணும். திராவிட அரசு கைவிடாதுன்னு இல்ல, திராவிட அரசு ஒடுக்குமுறை பண்ணுது. புரியுதுங்களா? எவ்வளவு உங்களால டயர்டாக்க முடியுமா ஆகுது. பரவாயில்ல தோழரே, நாங்களே வெயிலில் கஷ்டப்பட்டவங்க தான், எங்களுக்கும் முடியும். பார்க்கலாம், கடைசி வரைக்கும் போராட்டம் ஒண்ணு. ஏன்னா பட்னி பசி எங்களுக்கு பழக்கமான ஒரு விஷயம். எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 2 மாசம் வேலை இல்லாம வீட்டு வாடகை கொடுக்காம நாங்க நடு தான். அடுத்த மாசம் எங்களுக்கு பிளாட்பாரம் தான். புரியுதுங்களா? இப்பவே நாங்க பழகிக்கிறோம். கொஞ்சம் கௌரவமா இருந்தோம். கொஞ்சம் கௌரவமா இருந்தோம். அந்த கௌரவத்தை கூட விட்டுட்டு நாங்க அடிமட்ட ரேஞ்சுக்கு நாங்க இறங்கிட்டோம். 13ஆம் தேதி உங்களை எல்லாம் கைது பண்ணாங்க, பெருமாரியா கைது பண்ணாங்க. அன்னில இருந்து உங்க வேலை எப்படி இருக்கு? உங்க குடும்ப சூழல் எப்படி இருக்கு? 2 மாசம் ஆச்சு வாடகை. குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம, எதுவும் கட்ட முடியாம, ஹவுஸ் ஓனர் வந்து வெளியில சொல்ற அளவுக்கு நாங்க இங்க இருக்கோம். நாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் உட்காந்துட்டு இருக்கோம். எங்க இனத்துக்கு யாருக்குமே உதயசூரியன் தவிர வேற எதுவுமே தெரியாது. அவரும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க போட்டிருந்தோம். ஓட்டு போட்டதுக்கு நல்ல பனிஷ்மென்ட் கட்சி எங்களுக்கு. இப்போ குடும்ப சூழல் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்ப இந்த அதுதான் சொல்ற தோழரே, இங்க வந்து எங்க அங்கங்க ஏத்துறது பதிலா நாங்க குடும்பத்தோட வந்துறோம். ஏன்னா எங்க தனித்தாய் தான் இருக்காங்க, 2 பசங்க இருக்கு. நாங்க குடும்பத்தோட வந்துறோம். எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில ஏற்றி எங்களுக்கு சோற போடுங்க. இல்லையா பணி நிரந்தரம் கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் கௌரவப்படுத்தணும்னு நினைச்சீங்களா? எஸ்சி மக்கள், தலித் மக்கள் கௌரவப்படுத்தணும்னு அவர் நினைச்சாருனா, நலத்திட்டம் கொண்டு வர அவர் நினைச்சாருனா எங்களுக்கு எங்க பணியை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இல்லையா எங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புங்க. நாங்க ரெடி தோழரே. தோழரே, எங்க கிட்ட இருந்த 23,000 ரூபாய் சம்பளத்தையே அவங்க புடுங்கினதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நலத்திட்டம் வந்து என்ன தோழரே அர்த்தம்? 2 மாசமா நாங்க எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு சோத்து கூட கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நலத்திட்டம் எந்த மூளைக்கு? செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்ப நாங்க போய் சேர்ந்து செத்துட்டா 10,000 யார் 10 லட்சம் யார் வாங்குறது? சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காசு எதுக்கு? எங்களோட கோரிக்கை பணி நிரந்தரம். 2வது எங்க பாரதி தோழர் எங்க கிட்ட பேசணும். அவர் இது வரைக்கும் பேசல. பேசி 24 நாள் ஆகுது எங்க கிட்ட. எங்களோட உண்ணாநிலை போராட்டம் தொடரும். போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு கேஸ்ல கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க, நீங்க வந்து பேசக்கூடாது பப்ளிக் இடத்துல, நீங்க பப்ளிக் நடமாடக்கூடாது அப்படின்றாங்க. பார்க்க போனா கூட தோழரை பார்க்க முடியல. தெரிஞ்சிடறாங்க. அது வந்து அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எங்க போனாலும் உங்க பின்னால வருவோம் சொல்வாங்கல்ல. நான் எங்க போனாலும் பின்னால வந்து பாடி கார்டு மாதிரி அவங்க வராங்க.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிகாரி சொல்றாங்க, நாங்க கேட்குறோம். அது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது என்ன பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. என்ன பண்ண முடியும் தெரியும். 1:30 மணிக்கு இறக்கி விட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை எந்த பெண்களுக்கு வரக்கூடாது. சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பெண்கள் கண்கள்னு வாங்க, இங்கே என்ன சொல்ல கண்ணே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் அங்கே பாரதி தொலை எங்கிட்ட போன மாதம் 15ஆம் தேதி சுதந்திரத்தன்னைக்கு நாங்கள் கொடியேற்றதுக்காக நாங்கள் போகும்போது அப்போ நின்று பார்த்தாங்க, பேசக்கூட இல்லை. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அவ்வளோ 2 வார்த்தை தான். இன்னும் எங்களுக்கு 27 நாள் கிட்ட ஆகுது தோழர் எங்ககிட்ட இது வரைக்கும் பேசலை. சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆர்டர் பிரகாரம் நீங்க இங்க இருக்க கூடாதுன்னா அப்ப எங்க தான் எங்களோட இது. சரி நீங்களாச்சும் கொஞ்சம் இடம் வாங்கிட்டாங்க தோழர்கள். இந்த மாதிரி தலித் மக்கள் எஸ்சி மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க போராடுறது கேட்குறாங்க. எங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள் மேலதிகாரி நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறீங்க, நாங்களும் மதிக்கிறோம். ஏன்னு கேட்டோன்னா காவல்துறையும் வந்து அவங்களும் கஷ்டப்படுறாங்க. நைட்டு 1:30 மணி நம்ம கூட இருக்கிறாங்க, கொள்றாங்க, அதையும் கஷ்டப்படுறாங்க. அதையும் நாங்கள் போய் இது பண்ணி சொல்லலை. நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் போய் பேசுங்க, பேசி எங்களுக்கு ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டாங்க. நாங்கள் 12 உண்ணாநிலையில் போன 12 பேர் நாங்கள் ஒரு தோழர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கேன். ஏன்னா நேற்று வந்து தள்ளுமுள் ஏற்பட்டு நெஞ்சில் அடித்து அவங்களுக்கு இஎஸ்சி எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி வார்டு இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றிருக்காங்க. நேற்று காலையில் வந்தோம் தோழரே. 6 மணிக்கு வந்தோம். இல்லை தோழரே, இது வரைக்கும் சொல்லலை. அதான் சொல்கிறீங்களே, நீங்கள் பார்க்கலாம் எங்களை எங்கெங்கே வந்து கொக்கி போட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கூட்டம் சேரக்கூடாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்றாங்க. நாங்கள் ஒரே வார்த்தை சிம்பிள் சொல்கிறோம், தோழரே எங்களுக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு, ஒன்று எங்கள் வேலையை திருப்பி வாங்கிட்டாங்க, இல்லையா ஜெயிலுக்கு ஏற்றுங்க, நாங்கள் ரெடி. குடும்ப சூழல் வேலை இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம். வேலையே இது மாதிரி பிடிங்கிட்டாங்களே, அந்த வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோமே. புருஷன் இல்லாத வர கஷ்டப்படுறோம். நாங்கள் புருஷன் செத்துக்காரு, எங்கள் வீட்டுக்காரு, நாங்கள் பசங்களை வச்சுருக்க கஷ்டப்படுறோம். வீட்டு வாடகை கொடுக்க முடியல. இந்த வேலையெல்லாம் நாங்கள் போயிச்சிருந்தோம். இந்த வேலையை போட்டிட்டு பிறகு எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு அப்பப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. 1 மணிக்கு 12 மணிக்கு எடுத்துகிட்டு விட்றாங்க. இல்லை வர பாரதி அண்ணா வந்து எங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா அவரே 13 இதில் போட்டு அவரையும் தள்ளி விட்டாங்க. அப்போ எங்களுக்கு யாருக்காங்க எங்களுக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் பஸ்லயே சுத்த வச்சு எங்களை அலக்கடிக்கிறாங்க. ரொம்பவும் நாங்க நேற்றுலாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். உண்மையாகவே நேற்று காலையில 6 மணில இருந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் உண்ணாவிரத போராட்டத்துல. போராட்டம் தொடரும். முதலமைச்சர் எங்களை வந்து பார்க்கணும், எங்களை சந்திக்கணும், எங்களை வந்து பேசணும். எங்க உயிருக்கு உத்தரவாத முதலமைச்சர். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.